ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாடிகார்ட்னு 2020 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி பேர்லாம் தெரியல, நம்மளா ஒரு பேர் வச்சுப்போம், தாறு மாறு தக்காளி சோறுன்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அவருக்கு கீழே வேலை பார்க்கிற ஒருத்தனை பதவிக்கு ஆசைப்பட்டு கொன்னுறான். அந்த பிரசிடென்ட்க்கு ஒரு பொண்ணு இருக்கு. நியாயப்படி பார்த்தா அந்த பொண்ணு தான் அடுத்த பிரசிடென்ட். ஆனா இந்த படுபாவி அந்த பொண்ணைய ஈஸியா ஏமாத்தி அந்த கம்பெனியை அவனே எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். அப்போதான் ஹீரோவோட என்ட்ரி. அவரு வந்து ஹீரோயினை காப்பாத்தினாரா? நம்ம தாறு மாறு தக்காளி சோறு கம்பெனியோட அடுத்த பிரசிடென்ட் யாரு? இதையெல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் இன்னொன்னு, மறக்காம பாக்குற எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் சிலருக்கு காட்டும். நானும் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் போட முடியும். சோ லைக் பண்ணுங்க. இப்போ மூவியை பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே வில்லன் தாறுமாறு தக்காளி சோறு கம்பெனியோட பிரசிடென்ட்ட மர்டர் பண்ணிடுறான். அடுத்ததான் ஒருத்தன் ஒரு கடையில் நின்னுட்டு உடனே காசு திருப்பி கொடுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த கடைக்காரரு, என்னங்க இப்ப திடீர்னு வந்து வட்டியை முதலமா சேர்த்து கொடுன்னு சொன்னா நான் எங்க போறது? என்னோட பொண்ணோட ஆபரேஷனுக்காக தான் இந்த பணத்தையே வாங்கினேன்னு சொல்றான். அதுக்கு இங்கிட்டு இருக்கிறவன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே காசு எடுன்னு மிரட்ட. அதுக்கு அந்த கடைக்காரரும், இப்ப என்னடா உனக்கு காசு தானே வேணும், இந்தா வச்சுக்கோன்னு அவன் பாக்கெட்ல இருக்கிற காசு எடுத்து விட்டுறான். அதுக்கு இவன், என்ன பாக்கெட்ல காசை வச்சுக்கிட்டு என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? இந்த பிலிம் காட்டுற வேலையெல்லாம் என்னண்ட வேணாம். அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கொல்ல போறீங்களா? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, முடிஞ்சா என்ன கொல்லுன்னு சொல்லி அவன் தேவையே இல்லாம கொல்லு முன்னாடி வர. அப்பதான் கரெக்டா ஹீரோவோட என்ட்ரி. அங்க காசு கேக்குறவன ரெண்டு போடு போட்டு பக்கத்துல இருக்கிற பாட்டில உடைச்சு அந்த கடைக்காரரை பார்த்து, இப்ப என்னடா உனக்கு சாகணுமான்னு கேட்க அவனும் பயந்துட்டு பம்மி போய் நிக்கிறான். உடனே காசை எடுத்துட்டு ஹீரோவும் அங்க காசு கேட்க வந்தவனும் சும்மா கெத்தா நடந்து போறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ கந்துவட்டிக்காரங்கிட்ட வேலை பாக்குறான். இப்படி கடன் கொடுத்தவங்க எல்லார்கிட்டையும் போய் அடிச்சு பணத்தை வாங்கிட்டு வருவாங்க. இதுதான் இவனுங்க வேலையே. அப்படி அடிச்சு பிடுங்கும் போது கஸ்டமரை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு பின்னாடி பிளாக் ட்ரெஸ் போட்டு கேப் போட்டு ஒரு பொண்ணு வரா. அவ அந்த கடைக்குள்ள போய் வேற ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, அவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு காசு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லி அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு வரா. அப்புறம் இவ யாருன்னு பார்த்தா இவனும் அவங்க டீம்ல ஒருத்தி தான். எல்லாரும் கூட்டு கலவனிங்க, ஆனா நல்லவங்க தான். இப்ப கூட ஹீரோ அவர் வேலை பார்த்ததுக்கு அவருக்கு சேர வேண்டிய காசை வாங்கிட்டு ஒரு கடையில போய் மிரட்டி காசை வாங்கினாங்களே, அங்க போய் காசை கொடுத்து ரெண்டு சரக்கு பாட்டில் கொடுங்கன்னு வாங்கிட்டு போறான். அடுத்ததா வில்லன் ஹீரோயினை கூட்டிட்டு போய் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சரி போயிட்டு வான்னு ஹீரோயினை ரெண்டு பாடி கார்ட்ஸோட சேர்த்து அனுப்பி வைக்க, ஆனா ஹீரோயின் அந்த பாடி கார்ட்ஸுக்கு தண்ணி கட்டிட்டு அங்க இருந்து ஜூட்டு விட்டுறா. அப்புறம் ஓடி 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 ஒரு பீச்சுக்கு வந்து சேர்றா. அங்கேயும் அவனுங்க துரத்திட்டே வர்றானுங்க. அந்த நேரத்துல ஹீரோ அந்த பக்கம் வர, அப்புறம் என்ன நடக்கும், அவனுங்களை ஹீரோ அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர. வந்த அப்புறம் ஹீரோ காரை விட்டு இறங்குன்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் அமைதியாவே இருக்காங்க. அதுக்கு ஹீரோ, அம்மா காரை விட்டு இறங்குமா, நான் வீட்டுக்கு போவேனாமா, என்ன கையில காசு இல்லையா, இந்த வச்சுக்கோன்னு கையில இருக்கிற காசு எடுத்து நீட்ட. அதுக்கு ஹீரோயின் என்னன்னா, நான் ஒரு போன் கால் மட்டும் பண்ணணும், உங்க போனை கொடுக்க முடியுமான்னு கேக்குறா. ஹீரோவும் போனை கொடுக்கறாரு. அப்புறம் ஹீரோயின் அந்த போனை வாங்கி ஏதோ ஒரு லேடிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. பேசி முடிச்சிட்டு ஹீரோ கிட்ட வந்து, நான் ஒரு 2 நாள் மட்டும் சேஃபான இடத்துல தங்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிளேஸுக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோவும் கூட்டிட்டு போறாரு. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோ கூட 2 பேர் இருந்தாங்களே, அவங்க 2 பேரும் இப்போ அவங்களோட பாஸ் கிட்ட போய் அன்னைக்கு ஃபுல்லா கலெக்ட் பண்ண கேஷ குடுக்குறாங்க. இந்த பாஸ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு குண்டே வேற உட்கார்ந்து இருக்கான். அவனும் இங்க வேலை பாக்குற ஒருத்தன் தான். இவன் வசூல் பண்ற இடத்துக்கு எல்லாம் போறது இல்ல, பாஸ் கூடயே அங்கேயே தான் உட்கார்ந்து இருப்பான். அடுத்ததான் ஹீரோ ஹீரோயின வேற எங்கேயோ தங்க வைப்பாருன்னு பார்த்தா அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயினோ ஏதாவது சேஃபான இடத்துக்கு தானே கூட்டிட்டு போக சொன்னேன், எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, நீ சேஃபான இடம் கேட்ட, அப்புறம் கையில வேற காசு இல்லன்னு சொன்ன, உன்னை நான் இங்க தங்க விட்டதுக்கே நீ எனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ ரூம் உள்ள போனதுமே அங்க ஒரு மேகி பாக்கெட் ஓபன்ல இருக்கு. ஹீரோயினுக்கும் ரொம்ப பசிக்குது, இங்க சாப்பிடவும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. உடனே அந்த பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து வாயில வைக்கலான்னு பாக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயினுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிருது. அந்த நேரத்துல யாரோ கதவை தட்ட, யாருன்னு போய் பார்த்தா ஹீரோ கூட வேலை பாக்குறாங்களே அந்த 2 பேர் தான். அவங்க வந்த அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து
சரக்கு அடிச்சுட்டே டேஸ்டியான ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து அது எல்லாத்தையும் ஹீரோயினும் பாத்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ கூட வேலை பாக்குற பொண்ணு ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பொண்ணை பத்தி கேக்குறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோவோட முகமே மாறிடுச்சு. இந்த இடத்துல ஹீரோக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குன்றத காட்டுறாங்க. அப்புறம் ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா, அந்த பையனும் அங்க இருந்து போயிடுறான். எல்லாரும் போயிட்டாங்க, இதாண்டா சான்ஸ்னு ஹீரோயின் அங்க இருந்து டேஸ்டியான ஃபுட் எடுத்து பல நாளா பசில இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க. அப்படி சாப்பிடும் போதே கரெக்டா 3 பேர் வந்துடுறாங்க. ஆனா எதையுமே கண்டுக்காம எனக்கு சோறு தாண்டா முக்கியம்ன்ற மாதிரி ஹீரோயின் சாப்பிட்டுட்டே இருக்க. அப்புறம் நைட்டு தூங்கும் போது ஹீரோ ஹீரோயினை ஒரு ரூம்ல தங்க சொல்லிருப்பாரு. ஆனா அந்த ரூம்ல பெட்லாம் இல்ல, கீழே தூங்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹீரோயின் பணக்காரி இல்லையா, இப்படி தரையில படுத்து தூங்கலாம் பழக்கம் இல்ல. அதனால நைட்டு பூரா தூக்கமே வராம முழிச்சிட்டே தான் இருக்காங்க. அடுத்ததான் ஹீரோவோட பாஸும் அந்த குண்டனும் வில்லனை பாக்குறதுக்காக வர்றாங்க. இவங்க எதுக்குடா வில்லனை பார்க்க வர்றாங்கன்னு பார்த்தா ஹீரோயின் காணாம போன விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவளை கண்டுபிடிச்சு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கிக்கலான்னு இவனுங்க பிளான் போட்டு இங்க வந்திருக்காங்க. அந்த ஹீரோயினை கண்டுபிடிச்சு கொடுத்தா வில்லன் கிட்ட எவ்வளவு காசு கேட்கலான்னு பேசிட்டே வரானுங்க. ஹீரோவோட பாஸும் நான் கண்டிப்பா நிறைய தான் கேட்க போறேன்னு சொல்ல, அதுக்கு அந்த குண்டனும் அப்படியா அப்போ ஒரு 5000 கேட்கலாமான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோவோட பாஸும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் உள்ள போய் அவனுங்க டீல பேச வில்லன் அவங்களுக்கு இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா 500 மில்லியன் கொடுக்கறதா சொல்லிடுறாரு. வெறும் 5000க்கே அவ்வளவு சந்தோஷப்பட்டானுங்க. இப்போ வில்லன் 500 மில்லியன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். ஒரே சந்தோஷத்துல துள்ளிட்டு வரானுங்க. அப்புறம் காலங்காத்தால ஹீரோயின் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக ஹீரோ சோப்பு ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்ககிட்ட ஏதாவது ஃபேஸ் வாஷ் இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஃபேஸ் வாஷ்னா என்னன்னே தெரியாத மாதிரி பாக்குறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஃபேஸ் வாஷ்னா என்ன, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், இப்ப நீ சோப் போட்டு நல்லா குளி கிளீனா இருக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அப்புறம் டெய்லி பாக்குற மாதிரி அவரோட வேலையை தான் பாக்குறாரு. ஹீரோவும் அவர் கூட இருக்கிறவனும் கடன் வாங்கினவங்க கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணிட்டு வர அவங்க போனதும் எப்பவும் போல அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட பொண்ணு அதே கடைக்கு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் வரணும்னா இந்த விசிட்டிங் கார்டுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறா. அடுத்த சீன்லயே இவனுங்க வசூல் பண்ண காசு எல்லாத்தையும் எண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு டவுட். உடனே அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிற பொண்ணை கூப்பிட்டு நீ முகத்தை எதை வச்சு கழுவுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஏன் என்ன பார்த்தா பல வருஷம் மூஞ்சி கழுவாத மாதிரி இருக்கான்னு கேட்க, அதுக்கு கிட்ட இருக்கிறவனும் அந்த பொண்ணை கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடனே ஹீரோ உங்ககிட்ட கேட்டது ஏன் தப்பு தானு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட பாஸ் வந்துடுறாரு. அப்புறம் ஹீரோ பாஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த குண்டனுக்கு ஹீரோவை கண்டா சுத்தமா பிடிக்காது. அதனால ஹீரோ கிட்ட வேணுனே வம்பிழுக்கிறான். ஹீரோவை வெளியே போக விடாம கதவு கிட்ட நின்னு அடைச்சுக்கிறான். அப்போ ஹீரோ அவனை பார்த்து ஒரு முறை மறைப்பாரு. உடனே அந்த குண்டைய பயந்துட்டு விலகி போயிடுறான். அப்படி விலகி போன குண்டனை பார்த்துட்டு அவரோட பாஸ் என்ன பயந்துட்டியா அவனை பார்த்து, அவன் கூட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த குண்டை யார் சொன்னா, அவன் என் அளவுக்கு வெயிட் இல்லையேன்னு பாக்குறேன், இல்லனா பந்தாடிட மாட்டேன்னு கெத்தா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவரோட பாஸ் அந்த குண்டன் கிட்ட அந்த பொண்ணை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்க, அதுக்கு அந்த குண்டை இல்லன்னு சொல்ல, அப்ப அவர் பாஸும் 5 கிடைக்க போகுது 5ன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கூட இருப்பானே ஒருத்தன், அவனும் அந்த பொண்ணும் அங்க இருந்து கிளம்பும் போது இவங்க பேசுறது கேக்குது. அதனால ஹீரோ கூட இருக்கிறவன் அஞ்சுனா என்னன்னு வந்து கேக்குறான். அதுக்கு அந்த குண்டை ஹீரோயினோட போட்டோ எடுத்து காட்டி இந்த பொண்ணு எப்படி இருக்கா பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். அதுக்கு அவனும் இந்த பொண்ணுன்னு வாயை விட்டுறான். உடனே அவன் கூட இருக்கிற பொண்ணு அவனை படுதல அடிச்சு எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைன்னு அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறா. இவங்க இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல அந்த பாஸுக்கு நல்லா டவுட் வந்துருச்சு, இவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்குன்னு. அடுத்ததான் ஹீரோட வீட்டுல தான் கட்டுறாங்க. ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட ரூம்ல கால்ல பட்டிருக்கிற காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு தூங்கட்டும் அதுக்குள்ள நம்ம சமைச்சிடலான்னு சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. கரெக்டா அப்பதான் ஹீரோயின் எந்திரிச்சு வர்றாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்காரு. ஹீரோயினும் அந்த சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற வாட்ச் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இது செத்து போன அப்பா என்கிட்ட கொடுத்தது, இப்போதைக்கு என்கிட்ட இது மட்டும் தான் இருக்கு, நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணதுக்கு இதை வச்சுக்கோங்கன்னு எடுத்து கொடுக்கறா. கொடுத்தது மட்டும் இல்லாம இது எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு வேற சொல்றா. அதை கேட்டு உடனே ஹீரோ அவ்வளவு முக்கியமானதா இருந்தா நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, நீ இங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அதை பத்தி நீ யோசிக்கவே தேவையில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போலான்னு பாக்கும்போது அப்ப கரெக்டா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாளே அந்த பொண்ணு வந்து டக்குனு கதவை திறக்கிறா. அப்ப ஹீரோவும் எதுக்கு இப்படி பயன்படுத்துற பேயன்னு சொல்லிட்டு தம் அடிக்கிறதுக்காக வெளியே போயிடுறாரு. இந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து, ஆமா நீ யாரு, உன்னை எதுக்கு கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தா 500 மில்லியன் கொடுக்குறாங்களாமே, உன்னால எங்க ஃபேமிலிக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்றேன்.
ஹீரோயின் அதை கேட்ட உடனே அர்ஜென்டா எனக்கு ஒரு போன் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா, நான் இப்பவே போன் பண்ணணும்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணும் போன் ரெடி பண்ணி கொடுக்குறா. ஹீரோயினும் பேசி முடிச்சிட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட பொண்ணு, நீ உண்மையாவே யாருன்னு சொல்லு, நீ எங்களை விட வித்தியாசமா இருக்க, உன்னால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. குறிப்பா ஹீரோக்கு ஏற்கனவே ஹீரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருந்தா, அவளும் உன்ன மாதிரி தான் வித்தியாசமானவன் சொல்லிட்டு ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணும் ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு போல. லவ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு அவ வீட்டை விட்டுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஹீரோ கூட தங்கிக்கிறா. ஆனா அந்த பொண்ண ஹீரோ கூட இருக்க விடாம அவளோட பாடி கார்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணும் பீச் கிட்ட தான் எப்பவுமே மீட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாள் அந்த பொண்ணு ஹீரோவை பாக்குறதுக்காக பீச் கிட்ட வர்றா. அப்போ 3 பசங்க சேர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வரானுங்க. அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கா. அப்புறம் ஒரு வீட்டோட மாடிக்கு போயிடுறா. அவனுங்க கிட்ட வந்துட்டானுங்க. அது ஏதோ பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. அப்படியே ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கும்போது மேல இருக்கிற அந்த 3 பேருமே அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டானுங்க போல. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம மேல இருந்து கீழே குதிச்சிடுறா. குதிச்சதுல அடிபட்டு செத்தே போயிடுறா. அத பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த 3 பேரையும் அதே வீட்டுல வச்சு கொண்டு போட்டுறாரு. அதனாலேயே பல வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு போல. பாவம் ஹீரோக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சோக கதை இருக்கு. அதை கேட்டுட்டு ஹீரோயினும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த வில்லனுக்கு ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணி பேசினாலே அந்த ஆடியோ எப்படியோ கிடைச்சிருக்கு. அதை கேட்டுட்டு இருக்கான். இந்த டைம்ல இன்னொன்னு காட்டுறாங்க. வில்லன் டீம் ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பதவியை பறிக்கணும்னு நினைக்கிறானுங்க. இன்னொரு டீம் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காகவே இருக்காங்க. அதுல இருக்கிற ஒருத்தரை இப்போ காட்டுறாங்க. இவரு வேற யாரும் இல்ல, ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, அந்த பொண்ணோட பாடி கார்டு. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஒரு சீன்ல இவரை காட்டிருப்பாங்க. இப்போ இவரு ஹீரோயின் பக்கம் இருக்காரு. இவருக்கு ஹீரோவை நல்லா தெரிஞ்சதுனால அந்த சிசிடிவியை செக் பண்ணும்போது ஹீரோவை பாத்துறாரு. உடனே அவன் டீம்ல இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணி ஹீரோயின் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, அவளை போய் கூட்டிட்டு வரலான்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் அங்க கட் பண்ணி ஹீரோவோட பாஸ் அவ கூட ஒருத்தர் இருப்பானே, அவனை பிடிச்சு வச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு அந்த பொண்ணை பத்தி ஏதோ ஒண்ணு தெரியும், அவ எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிருன்னு கேட்டுட்டு இருக்க. ஆனா அந்த பையலும் வாயவே திறக்க மாட்டான். அந்த நேரத்துல வில்லனோட டீம்ல இருந்து 2-3 பேர் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு கேட்க, அதுக்கு அந்த பாஸும் கண்டுபிடிக்க போற நிலைமையிலதான் இருக்கும், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்ல, அந்த நேரத்துல அவனுங்களுக்கு கால் வருது. அதுல ஹீரோவை சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பாஸோட டீம் கண்டுபிடிக்கலையே. அதனால அந்த 500 மில்லியனை இந்த பாஸ்க்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. உடனே அந்த பாஸ் கோவப்பட்டு அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒரு தீர்ப்பாலே அவளை போய் தூக்கிட்டு வாங்கலான்னு சொல்ல, இப்போ வில்லன் டீம் ஹீரோயினை தூக்குறதுக்கு முன்னாடி இந்த பாஸ் தூக்கிடலாம் நினைக்கிறான். அந்த குண்டனும் கூட 2 பேரும் சேர்ந்து அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட பொண்ண அடிச்சு போட்டு அங்க இருந்து கொண்டு வரானுங்க. இங்க ஹீரோ அவரோட வீட்டுக்குள்ள வரும்போது வீடு நல்லா கிளீனா இருக்கு. ஹீரோவும் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின், நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஒரு கைமாறா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதான் நான் இதை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரைய வருது. என்னன்னு பார்த்தா அந்த குண்டனும் கூட 2 பேரும் வந்து நிக்கிறானுங்க. ஒழுங்கா அந்த 500 கோடியை கொடுத்துரு. ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்து பார்க்க, உடனே அந்த குண்டே, ஆஹா 500 மில்லியன் வருது 500 மில்லியன் கண்ணு முன்னாடி வருது, என்னடா 500 மில்லியனோட சந்தோஷமா இருக்க போலயே, இத பாரு, இப்ப நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாம் வரல, ஒழுங்கா அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, ஏதோ எனக்கு ஜாக் பாட் அடிச்சது, அதை வச்சு நான் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அதையும் நீ தள்ளிட்டு போலான்னு பாக்குறியா, இப்பதான் அந்த கருப்பு சட்டக்கடியை அடிச்சு போட்டு கார்ல உட்கார வச்சிருக்கேன், நமக்குள்ள பிரச்சனை வேணாம் புரியும்னு நினைக்கிறேன்னு கேட்க, ஹீரோ அதை பார்த்துட்டு உடனே கோவத்துல முன்னாடி வராரு. உடனே அந்த குண்டே, ஐயோ காண்டாயிட்டான் போலயே, நீங்க 2 பேரும் போங்கடானே அந்த குண்டை கூட இருக்க 2 பேரையும் தள்ளி விடுறான். அவனுங்க ஒரு அடியிலே கவுந்துடுறானுங்க. அப்புறம் அந்த குண்டை வந்து ஹீரோ கூட சண்டை போடுறான். இவங்க 2 பேருக்கும் கொஞ்ச நேரம் சண்டை நடக்குது. கடைசியா ஹீரோ அந்த குண்டனை அடிச்சு போட்டுறாரு. அந்த நேரத்துல ஹீரோனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு இருக்கிறவளும் அந்த பாஸ் இருக்கிற இடத்துக்கு போய் இவங்க கூட ஒருத்தன் இருப்பானே அவனை போய் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிற பொண்ணு ஹீரோயினா எந்த ஹோட்டல்ல தங்க வைக்க போறாங்கன்றது எனக்கு தெரியும்னு அந்த ஹோட்டல் பேரை சொல்றா. அங்க கட் பண்ணி அந்த பாஸ் இருக்கிற இடத்துல தான் கட்டுறாங்க. வில்லனோட டீம் ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே அந்த டீம் ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அந்த பாஸ் கிட்ட வந்து அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதோ மெசேஜ் வருது. அதை பார்த்துதான் அவனுங்களை விட்டுட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அடுத்ததான் மறுநாள் ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோனுக்கு கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும், அவங்கள காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த ஹோட்டலுக்கே ஹீரோயினை தேடி போறாரு. இங்க ஹீரோயினை பாத்துக்கிறதுக்காக ஒரு லேடி இருக்காங்க. ஹீரோயின் அந்த லேடிய ரொம்ப நம்புறா. இப்போ அந்த லேடி ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல வந்து விட்டுட்டு எங்கேயோ போறா. எங்க போறான்னு பார்த்தா வில்லன் இருக்கிற இடத்துக்கு தான் போறா. அங்க போய் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் பாஸ்ன்னு சொல்றா. இந்த லேடியும் நல்லவளா தான் இருந்தா, ஆனா வில்லன்
நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன்னா உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிருப்பாரு போல. அதனாலதான் இந்த லேடி இவ்வளோத்தையும் பண்ணிருக்கா. ஆனா வில்லன் கிட்ட வந்து இந்த லேடி என்னோட வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்றா. அதுக்கு வில்லன் ரொம்ப நல்லது, எனக்கு நீ விசுவாசமா இருந்த, இப்ப நீ சந்தோஷமா சாகலான்னு சொல்றாரு. சொன்ன உடனே பின்னாடி இருந்த ஒருத்தன் அந்த லேடியோட தலைய கடக்கன் பண்ணி மடக்கன்னு சாவடிச்சிடறான். அடுத்த சீன்ல ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாரு. அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் தாண்டி எப்படியோ ஹீரோ உள்ள போயிடுறாரு. போன அப்புறம் ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, அந்த பொண்ணு மாதிரியே தெரியறா. ஒரு நிமிஷம் நின்னு பின்னாடி இருந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோயின் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்போ அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் கூட இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அவரோட எக்ஸ் லவரோட பாடி கார்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வில்லனுக்கு ஹீரோயின் இங்கதான் இருந்தான்ற விஷயம் எப்படி தெரியும்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல வில்லன் ஒரு டீம் இந்த ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிடறான். அந்த டீம் இப்போ ஹோட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ இவங்களுக்கு வந்துருது. அப்போ அந்த பாடி கார்டு ஹீரோயினா நீங்க இங்கேயே இருங்க, உங்களை பாதுகாக்க நாங்க இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ என்னன்னா ஹீரோயின் இங்க இருக்கவே கூடாது, அவங்கள வேற ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பாடி கார்டு என்னன்னா முடியவே முடியாது, ஹீரோயின் இங்கதான் இருந்தாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சிட்டு மாடியில இருந்து வேமா படிய இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க பின்னாடியே இருக்கிற எல்லா பாடி கார்டும் ஓடி வராங்க. அப்படி வந்துட்டே இருக்கும் போதே ஒரு இடத்துல வில்லனோட ஆள்களும் வந்துடுறாங்க, பின்னாடியே இவனுங்களும் வந்துடுறானுங்க. இப்போ நடுவுல ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு டீமுக்குமே சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவங்க எல்லாரும் இன்னும் இங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீரோவும் அந்த பாடி கார்டும் ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிட்டு போறத பார்த்துட்டு ஹீரோவும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா வில்லன் ஒரு இடத்துல இருக்கான், ஹீரோயினையும் பிடிச்சு வச்சிருக்கான். இப்போ ஹீரோவை சமாளிக்கிறதுக்காக ஒருத்தனை அவன் கூட சண்டை போடுறதுக்காக அனுப்பி விட்டுறாரு. இப்போ ஹீரோவும் அவனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வில்லன் ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா இந்த பேப்பர்ல சைன் பண்ணிருன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் சைன் பண்ண முடியாதுன்னு வில்லன் மூஞ்சி மேலே பொழிச்சுன்னு துப்பி விட்டுறா. வில்லனுக்கு வறுமை கோவம் பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. இங்க பாரு, உன்னை கொல்றதுலாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, உங்க அப்பனை கொன்னதே நான் தான், உன்னை கொல்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகாது, சாகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல மட்டும் சைனை போட்டுருன்னு ஹீரோயினை தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இன்னொரு பாடி கார்டு வந்துடுறாரு. வில்லன் டீம்ல இருந்து இன்னும் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஹீரோவும் அந்த பாடி கார்டும் இருக்காங்க. வில்லன் டீம்ல இருந்து 2 பேர் இருக்காங்க. இப்போ ஹீரோவும் அந்த பாடி கார்டும் வில்லன் டீம்ல இருக்கிற 2 பேரை புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பாடி கார்ட வில்லனோட ஆளு கத்தியால குத்திடுறான். அவரு சாஞ்சிட்டாரு. அப்புறம் ஹீரோவை குத்திடுறான். ஹீரோவை கத்தியால குத்துன அப்புறமும் ஹீரோ எப்படியோ போராடி அவனை அடிச்சு போட்டு மட்டையாக்கிட்டு இவரும் மட்டையாயிடுறாரு. அப்போ வில்லன் ஹீரோ கிட்ட வந்து கத்தியை எடுத்து கொண்டு போட்டுடலான்னு பாக்குறாரு. அப்படியே கத்தியை கொண்டு போகும்போது கரெக்டா ஹீரோயின் என்ட்ரி கொடுத்து வில்லனை கட்டையால அடிச்சு மட்டையாக்கி விட்டுறா. அப்புறம் பல நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க, திரும்ப எல்லாரும் அவங்களோட பழைய வாழ்க்கைக்கே போயிடுறாங்க. ஆனா இங்க ஹீரோவும் அவங்க கூட இருக்கிற 2 பேரும் எப்பயுமே கடைக்கு போய் அரட்டிட்டு தானே இருப்பாங்க. இந்த டைம் அப்படி அரட்டாம அன்பு தானே எல்லாமேன்னு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அந்த கடைக்கு வெளியே நின்னுட்டு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆனா போன்ல சின்ன சின்ன நியூஸ் தான் வருமே, அந்த மாதிரி ஹீரோயினை பத்தி நியூஸ் வந்திருக்கு. அதுல அவங்களோட போட்டோவோட சேர்ந்து வந்திருக்கு. ஹீரோ அதையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா ஹீரோ அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. யார் அந்த பார்சல் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அந்த பார்சலுக்குள்ள கோட் சூட் இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்த சீன்லயே ஹீரோ ஹீரோயினுக்கு பாடி கார்டா இருக்காரு. இப்போ ஹீரோயின் தான் இந்த தாறுமாறு தக்காளி சோறு கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. ஹீரோயின் முன்னாடி போக அவங்க பின்னாடியே 4-5 பாடி கார்ட்ஸ் வராங்க. அப்படியே தரமான பிஜிஎம் போட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த படம் நல்லா இருந்ததா இல்லையா? இன்னும் நிறைய படத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நிறைய படம் தெரிஞ்சிருக்குமே, அந்த படத்தெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த மூவியை பார்த்துட்டு நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். இப்போ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி இன்னொரு மூவில பார்க்கலாம். அது